ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வந்து எப்படி 20,00,000 ரூபாய் என்னுடைய ட்ரீம் ஹோமுக்கு சேர்த்தேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். 20,00,000 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு சிறிய தொகை கிடையாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து அத நான் சேவ் பண்ணேன். அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி மேட் செந்தில் தமிழ். இங்க வந்து உங்களுக்கு சிம்பிளான ஃபினான்ஸ் கான்செப்ட், எப்படி நம்ம சேமிக்கலாம், எப்படி பட்ஜெட் போடலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. நான் ஓவர் த பாஸ்ட் 10 இயர்ஸா வந்துட்டு இதுல வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியுமே நிறைய சேவிங்ஸ், பட்ஜெட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுல என்னோட நாலேஜஸ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கோ இன்டு தி டாபிக்ஸ். ஸோ எப்படி நான் வந்து 20,00,000 ரூபாய் என்னோட ட்ரீம்க்கு சேவ் பண்ணேன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜுவல்ல தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் நானா வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் ஜுவல். அது 5,000 இருக்கும் போதுல இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் நவ் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. ஒரு ஆர்னமெண்ட்ஸா வாங்கி நான் யூஸ் பண்றதுக்கும் சரி, எதுக்கா இருந்தாலும் சரி, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்டு தான். கோல்டுல மட்டுமே வந்து ஒரு 40 கிராம் வந்து வரைக்கும் நான் வந்து ஒரு 2 to 2.5 இயர்ஸ்ல நான் சேர்த்திருக்கேன். ஒரு 5,60,000 ஆக்சுவல் ரேட் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும். 2வது ஒரு சிட்டா ஆரம்பிச்சேன். சிட்டா ஆரம்பிச்சு ஒரு 12,000 என்னால அப்ப வந்து என்னோட ஒரு இன்கிரிமெண்ட் வந்ததுல வந்து நான் ஒரு 12,000 சேமிக்க முடிஞ்சது. அந்த 12,000 வந்துட்டு நான் டைரக்ட்டா சிட்ல போட ஆரம்பிச்சேன். இன்கேஸ் நான் அப்பவே வீடு பாக்குறேன், லோன் பெருசா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். சோ சிட்டு போட்டோம்னா, என்னோட இனிஷியல் தேவைகளுக்கு வந்து அது உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு, நான் அத சிட்டு பிரிஃபர் பண்ணி சிட்டு போட்டேன். இப்ப சிட்ல வந்துட்டு நான் கட்டுனது கம்மி தான். பட் 2,85,000 வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அங்க, இங்க அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட ரிட்டயர்மென்ட் கார்பஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுலயும் வந்து நான் கன்சிஸ்டன்ட்டா கிடையாது. என்னோட நீட் அண்ட் எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அந்த மாரி இருக்கும்போது, நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நெறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வச்சு இப்ப என்னோட மார்க்கெட்ல என்னோட லெவல் வந்து 1,00,000 கிட்ட இருக்கு. பிபிஎஃப் நான் ரீசென்ட்டா தான் ஆரம்பிச்சேன். கையில ஒரு கேஷா ஒரு 10,000 எப்பவுமே வச்சிருப்பேன். அண்ட் பிபிஎஃப் வந்து நான் ரீசென்ட்டா தான் எனக்கும் ஆரம்பிச்சிருக்கேன். என் பையனுக்கும் ஆரம்பிச்சிருக்கேன். என் பையனோட ஃபியூச்சருக்காகவும் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட அக்கவுண்ட்ஸ்ல மட்டுமே வந்துட்டு 40,000 பக்கம் சேமிச்சிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டு நான் வந்து ஒரு 50 கிராம் ஜுவல் வந்து என்னோட எப்போ நான் வீடு ஃபைனல் பண்றேனோ, அப்ப நான் வந்து அத சேல் பண்ண தான். ஏன்னா, அ லோனுக்கு குடுத்து நான் இது பண்றதுக்கு இப்ப நகை ரேட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. நான் வந்து அந்த நகைக்கு வந்து அத நான் ஒரு இதா வச்சிருந்து நான் இது பண்றேன். ஒரு வட்டி கட்டி இது பண்றதுக்கு, அத நான் வித்துட்டேன் அப்டின்னா, அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்துட்டு எனக்கு சேமிக்க ஆரம்பிச்சுரும். இப்ப பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டி ஸ்கீம் ஒண்ணு அந்த சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மந்த்துக்கு ஆர்டி ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். ஆ அப்ப வந்து நான் ஆர்டி ஸ்கீமே போட்டுருக்கலாம். பட் எனக்கு அர்ஜென்ட்டா மணி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் விட்டேன். பட் இப்ப ஆர்டி ஸ்கீம் போட்டேன். 3 மந்த்ஸ்க்கு அத டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. சோ தட் வில் அது வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டா வந்து எனக்கு ஒரு நியர்லி 4 லேக்ஸ் கிட்ட வந்துரும். ஓவரால் என்னோட டோட்டல் பார்த்தீங்க அப்டின்னா, சிட்ல வந்தது வந்து எஃப்டில போட்டுட்டேன் அப்டின்னா, அதுவே எனக்கு வந்து இன்னும் ஒரு 30 மாசத்துக்கு வந்துட்டு ரூ. 70,000 சம்பாரிச்சு கொடுக்கும். என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வளரும். மியூச்சுவல் இன்னைக்கு இருக்க ரேட்டு தான் ரூ. 14,000ன்னு போட்டிருக்கேன். பட் அட் த டைம் ஆஃப் செல்லிங்ல வந்துட்டு அது என்ன ரேட் இருக்கும்னு சொல்ல முடியாது. எய்தர் இட் மே டிக்ரீஸ் ஆர் இன்கிரீஸ். பட் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் நெறையவே இருக்கு. அப்படிங்கிறதுனால என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 20,000 சாரி 20 லேக்ஸ்க்கு மேலேயே நியர்லி 21 லேக்ஸ்க்கு வந்துருச்சு. இதுல டேக்ஸஸ் எல்லாம் போகும். ஆர்டில போடுறது, எஃப்டில போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நான் எடுக்கும்போது அந்த மாரி டாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போகவுமே வந்துட்டு எனக்கு 20 லேக்ஸ் சாலிடா கிடைக்கும். கோல்டு இன்கிரீஸ் ஆச்சு. கோல்டோட ரேட் இன்கிரீஸ் ஆச்சு. என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து 30,000க்கும் மேல வளருது. ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஐ அம் கோயிங் டூ கான்ட்ரிபியூட். இதுல இபிஎஃப்ஐயோ கையில இருக்க இன்ஹேண்ட் ஹேட்சையோ நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. பண்ணாம வந்து எனக்கு 21 லேக்ஸ் கிட்ட வருது. பட் இன்னும் கோல்டு இன்கிரீஸ் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா, இட் மே கிராஸ் நியர்லி 25 லேக்ஸ் கிட்ட வந்து போகும். பட் ஸ்டில் ஐ எம் ஆல்சோ டூயிங் சம் கைண்ட் ஆஃப் அ சேவிங்ஸ். இது அல்லாம வந்துட்டு அங்க இங்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஜுவல் சீட்டு மாரி போட்டிருக்கேன். அது நான் ஏதாவது ஒண்ணு ஒரு 500, 1000 இந்த மாரி தான் போடுறேன். சோ அது பெருசா கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அது எனக்குன்னு போட்டுக்கிறது. சோ ஹோமுக்குன்னு சொல்லி நான் அதுல போடல. பட் இருந்தாலும் எனக்கு ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னா, ஒரு 25 லேக்ஸ்க்கு வந்து நான் அத ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன்.
சோ நான் ஒரு 25 lakhs நான் கொண்டு வந்துடுறேன். பட் இதுக்கு வந்து எனக்கு இன்னும் ஒரு நியர்லி வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படிங்கும்போது, நெறைய பேர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அர்ஜென்ட்டா போயிட்டு வீடு நல்லா இருக்கு. இல்ல எனக்கு சொந்த வீடு நான் YouTubeல பார்த்தேன். அவங்க வீடு வாங்கிட்டாங்க. என் சொந்தக்காரங்கள்ல இவங்க வீடு வாங்கிட்டாங்க. எனக்கு இப்பவே வீடு வேணும் அப்படின்னு போய் தேடி கண்டுபிடிச்சு ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு வீட்ட அவங்களுக்கு புடிச்ச மாரி தான வீடு. அவங்களுக்கு புடிச்ச மாரி அந்த வீட்ட வந்து வாங்கிடுறாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லோனு, இஎம்ஐ அப்புறம் அந்த டென்யூர வந்துட்டு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் சில பேர்லாம் வந்து 30 இயர்ஸ்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அட பாவமே! நம்ம வீடு வாங்குறதே வந்து 30 வயசு கிட்ட தான் வாங்குறோம். 30, 35 வயசுல வாங்குறோம். 35 வயசுல வாங்கிட்டு, சாகுற வரைக்கும் வந்து வட்டி கட்டிட்டே இருந்து அந்த ஹோம் லோன முடிக்கணும் நம்ம. அந்த இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி இப்ப நான் வந்து ஒரு 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கேன். ஜுவல்ஸ் ஏத்துனத விட்டுட்டோம் அப்டின்னா கூடி, நான் ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து அ வீடுக்குன்னு சொல்லி நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சது. இப்ப நான் இன்னும் ஒரு 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ் நியர்லி பாத்தீங்கன்னா, ஒரு 4 to 4.5 இயர்ஸ் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவால்ல. பட் என்னோட லோன் அமௌண்ட்ல நான் பாதிய வந்து நான் சேமிச்சுட்டேன். பாதி சேமிச்சது மட்டும் இல்லாம, என்னோட லோனோட டென்யூரு, நான் கட்டப்போற வட்டி, இப்ப நான் ஒரு 25,00,000 ரூபாய்க்கு ஒரு லோன் எடுக்கிறேன் அப்டின்னா, என்னோட டென்யூர் வந்து நான் 10 இயர்ஸுக்கும் குறைவா தான் வைக்க போறேன். ஏன்னா, என்னோட இன்கம் அதுலயும் இன்கிரீஸ் ஆகத்தான் போகுது. ஆ ஈவன் எனக்கு வந்து ஒரு வேலையே இல்ல அப்டின்னாலுமே என்னோட இஎம்ஐ வந்து பாதிக்காது. என்னோட இன்கம் வந்து நான் அதுக்குள்ள வந்து 2 to 3 ஃபோல்ட்ஸ் நான் இன்கிரீஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, அந்த இஎம்ஐ வந்து என்னோட ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் மாரி தான் போகும். அந்த அளவுக்கு நான் அத வந்து பிளான் பண்ணி நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது அப்டிங்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல தான் எடுத்துட்டு போறேன். சில பேர் வந்து இதுலயுமே வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க ரேட் நாளைக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இன்கிரீஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா, ரியல் எஸ்டேட் வந்து ஒரு விதமான மாயை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமயம் வந்து அது பீக்ல போய் இன்கிரீஸ் ஆகும். இன்னொரு சமயம் வந்து அது கிடப்புல கிடக்கும். இப்ப வந்து அது ஒரு இப்ப நான் இருக்க சரவுண்டிங்ல அது ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல அது இன்கிரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகாது. சோ அதுக்குள்ள வந்து நான் வாங்கிடுவேன். அதனால வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்படி இன்கிரீஸ் ஆனாலுமே, அ ஒரு ஒரு சென்ட் வந்து இப்ப எங்க ஏரியால வந்து ஒரு 10,00,000 விக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 11,00,000 12,00,000 தான் மாறும். அதுக்கு மேல வந்து வாடுறதுக்கு அதுல இன்கிரீஸ் பண்றதுக்கு அங்க வேல்யூவேஷன் வந்து ரொம்ப கம்மி. வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உள்ள வந்தா தான் அங்க வேல்யூவேஷன் வரும். ஏன்னா நான் இருக்க சரவுண்டிங்ல எனக்கு தேவைப்பட்ட மாரி தான் வந்து நான் பார்த்துட்டேன். ஓகே இது இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு மேல வந்து இதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்து என்னோட லோன குறைச்சிரலாம். இப்ப நான் வந்து ரூ. 25,00,000 நான் கையில வச்சிருக்கேன். ரூ. 25,00,000 நான் லோன் வாங்குறேன். 10 வருஷம் குடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுனேன்னா போதும். அந்த லோன் டென்யூர் வந்து எனக்கு 10 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸா குறைஞ்சிரும். மந்த்லி ஒரு 2000, 3000 இல்ல ஒரு 5000 நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதும். இந்த 8 வருஷம் எடுக்கிறது எனக்கு சடனா 6 இயர்ஸ் பக்கம் வந்துரும். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஐ ஹேவ் அ பிளான்ஸ். ஒரு வீடு வாங்குறது முக்கியம் கிடையாது. ஒரு லோன் போட்டு வாங்குறோங்கிறது முக்கியம் கிடையாது. பட் நம்ம கையில இருந்து இன்ட்ரெஸ்ட்டா மட்டும் எவ்வளவு போகும்னு பார்க்கணும். ஒரு 10,000 ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, நம்ம லட்சக்கணக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாவே வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம். அத ஸ்டாப் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். சில பேரு லோன் வந்து ஒரு ரூ. 25,00,000 வாங்கிட்டு, இல்ல ரூ. 30,00,000 வாங்கிட்டு, வட்டியாவே வந்து ரூ. 30,00,000 கட்டுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு 30 வருஷம் நீங்க அத கட்டி முடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு ரூ. 30,00,000 வந்து நீங்க வட்டியா குடுக்குறீங்க. உங்களோட அந்த இடத்தோட மதிப்போ, இல்ல ஒரு பில்டிங்கோட மதிப்போ வந்து அந்த 30 வருஷத்துல இன்கிரீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நெறைய இடத்துல வந்துட்டு வாங்கி போட்டதெல்லாம் வேஸ்டாவும் இருக்கு. 10% மட்டும் தான் இன்கிரீஸ் ஆனதும் இருக்கு. உங்களது வந்து நெறைய இன்கிரீஸ் ஆனாதான் உங்களுக்கு அதுல லாபம். இல்ல எனக்கு வந்து வீடே கிடையாது. சொந்த வீடு என்னோட கனவு அப்டின்னா, நீங்க கொஞ்சம் சேர்த்துங்க. நீங்க வந்து ஒரு 20% இப்ப நீங்க ரூ. 50,00,000 வீடு வாங்குறீங்க அப்டின்னா, ஒரு ரூ. 10,00,000 நீங்க கையில சேர்த்துங்க. அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க. நீங்க அத சேர்த்தி, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு பிளான் பண்ணுங்க. அ எடுத்ததுமே வந்து நான் வீடு வாங்கணும் அப்டிங்கிறதுக்காக லோன்ல போய் மாட்டாதீங்க. கொஞ்சமா பிளான் பண்ணி, லைட்டா ஸ்மார்ட்டா ஒரு ட்வீக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இதுவே வந்துட்டு எப்படி பண்ணும்னா, பணமே உங்களுக்கு பணத்த இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். இப்ப என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா,
சிக்ல போட்டது எஃப்டில போட்டு எனக்கு அதுவே வந்துட்டு நியர்லி ஒரு 1 லேக் கிட்ட வந்து எனக்கு ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி பண்ணுங்க. நீங்க இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நீங்க ட்ரீம் ஹோம்க்கு பிளான் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட இமெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண எப்பவுமே ரெடியா இருக்கேன். என்னோட இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கமெண்ட்லயும் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு குடுங்க. உங்களுக்கு வேற எந்த விதமான பட்ஜெட்லயோ, சேவிங்ஸ்லயோ, இல்ல இன்வெஸ்ட்மென்ட்லயோ எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க. இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ.